மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய உயிர் உள்ளவரை நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கடவுள் அவர்தான். என்ன ஒன்னே ஒண்ணு 89 இருந்து இதுவரையிலே எனக்கு தலைவராக இருந்தார். இனிமேலும் யார் தலைவர் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். என்ன காரணம்னா, உங்க வீட்டை அடிக்க வந்தாங்க, உங்க வீட்டு வாசல்ல கூரை கூட்டாய் போட்டு நான் சேலத்திலிருந்து 10 பசங்களை கூட்டிட்டு போய் அங்க படுத்திருந்தனே, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அது ஞாபகம் இருக்காது. என்ன காரணம்னா, அன்றைக்கு இருந்த அன்புமணி அவர்கள் வேறு, இன்றைக்கு இருக்கிற அன்புமணி அவர்கள் வேறு. நீங்க மைக்கு தூக்கி ஐயா மேல அடிக்கிறீங்க. உங்களுக்கும் உங்களுடைய தந்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்குமான போரை தூங்குனீர்கள். ஐயா போன்ல வராது, ஏன்பா டிவியில பார்த்தேன் அன்புமணி கூட நீயா போன ஓன்னு அழுவுறாரு. அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு கத்து கத்துன்னு கத்துறாரு. 5 எம்எல்ஏ உருவாக்குன ஜி.கே. மணி மட்டும் தான் எங்க கூட இருக்கிறாரு, எல்லாம் போயிட்டாங்களே நீயும் போறியான்னா. நீங்க 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சு சேர்ந்து எங்களெல்லாம் நடுத்தர நிக்கிறது மட்டும் இல்ல, நாம எல்லாம் கிட்டத்தட்ட நீண்ட நெடிய நாட்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1989 இருந்து இன்று வரையிலே கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் ஒன்றாக இணைந்து நாம் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். என்னுடைய பயணத்தில் நான் 1989 பாரதிய பள்ளியில +2 படிக்கும் பொழுது, அன்றைக்கு பக்கத்துல கட்சி ஆபீஸ், என்னோடு படிச்ச நண்பன் கணேசன் ஒரு எங்க நண்பன் என்ன அவங்க மாமா விசுமாரன் வா போலான்னு கூட்டு போறான். என்னோட ஒட்டிக்கிச்சு. அதுக்கு மேல எங்க அப்பா வந்து வன்னிய சங்கத்தினுடைய கூட்டங்களுக்கு கூட்டி போறாரு. அவரு பேரும் ராமதாஸ் ஆசிரியர். அந்த அடிப்படையிலே நாங்க போறோம் 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 போயிட்டே இருக்கிறோம். இன்று வரையிலே 37 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இந்த என்னுடைய அரசியல் பயணத்திலே துவக்க காலத்திலிருந்து என்னை தூக்கி வளர்த்த அண்ணன் விசுமாரன், மூத்த முன்னோடி அண்ணன் சின்னப்பன், அண்ணன் இன்றைக்கு திமுகவில் இருக்கிற அண்ணன் பாலகிருஷ்ணன், இன்றைக்கு அண்ணன் மாணிக்கம், நாகராஜன், பி.என். குணசேகரன், நாராயணன், சேர்மன் துரைசாமி, இங்கே இருக்கிற அண்ணன் எம்பி சதாசிவம் போன்ற மூத்த முன்னோடிகளை இந்த வேளையிலே அவர்கள் கால தொட்டு வணங்கி இந்த என்னுடைய உரையை துவங்குகிறேன். இங்க அரசியல் எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ துயரங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கான ஒரு மனநிலையில் இல்ல, இருந்தாலும் கூட உங்களிடத்திலே மனம் திறந்து சில செய்திகளை பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. எப்படின்னா, 89 அரசியலுக்கு வந்தோம். 91 பன்ருட்டியார் சட்டமன்ற உறுப்பினர் யானையில கொண்டு போய் போறாங்க. அன்றைக்கு அவரை தாமரைக்கணி தாக்குறாரு. தாக்குன பின்னாடி என்ன பண்றாரு, ஐயா உண்ணாவிரதம் இருக்கிறார், மயக்கம் போடுறாரு. அதை கண்டிச்சு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தில் அண்ணன் விசுமாரன் அவர்கள் தான் மாவட்ட மாணவரணி செயலாளர் என்ற ஒரு பொறுப்பை போடுகிறார். போட்டதிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். அப்ப 91 மாணவரணி மாநாடு, அந்த மாநாட்டை நேரு கலைஞரத்தில் நான் தான் நடத்துறேன். அதுக்கு ஐயா அவர்கள் வருகிறார். அந்த கூட்டத்திலே ஐயாவோடு நெருக்கமான பழக்கம் ஏற்படுகிறது. அன்றைக்கு சும்மா விழுவிழுன்னு போட்டோ எல்லாம் பார்த்திருப்பீங்க, இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு விழுவிழுன்னு ஃபுல் கண்ணை போட்டு இருப்பேன். என்ன ஐயா ரொம்ப பிடிக்கும், கூடவே கூட்டிட்டு சுத்துவாரு. அந்த மாதிரியான ஒரு பாசத்தோடு இருந்த ஒரு மாணவனான என்னை இன்றைக்கு 6 தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்து 7வதாக இந்த தேர்தலிலே போட்டியிட்டு என்னை எம்எல்ஏவாக உயர்த்தி தந்த உலக தமிழர்களுடைய பாதுகாவலர் என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய உயிர் உள்ளவரை நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கடவுள் அவர்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்றும் அவர்தான் கடவுள், இன்றைக்கும் அவர்தான் கடவுள், நாளைக்கும் அவர்தான் கடவுள். இந்த நிலைப்பாட்டிலே என்னுடைய மாற்றம் இல்லை. என்ன ஒண்ணே ஒண்ணு,
89 இதுவரையிலே எனக்கு தலைவராக இருந்தார். இனிமேலும் யார் தலைவர் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். என்ன காரணம்னா 37 ஆண்டுகள் மக்களுக்காக உழைத்திருக்கிறோம். இந்த 37 ஆண்டுகள்ல எவ்வளவோ சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். 1989 வருஷம் ராசிபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அண்ணன் அன்புமணி வராரு. அப்பதான் அரசியல், நேரடி அரசியலுக்கு வரல. அவருடைய நண்பர் உதயரசு போட்டியிடுகிறார். அந்த தேர்தலிலே என்ன நீ அன்புமணி கூட போப்பான்னு சொல்லி ஐயா அனுப்புறார். அந்த 1999 நாடாளுமன்ற தேர்தல் முடியுது. ஒரு வருஷம் கழிச்சு கவர்னர் மாளிகை நோக்கி இளைஞர் அணியின் சார்பாக ஒரு கண்டன ஊர்வலம் போறோம். ஊர்வலம் போகும் பொழுது நாங்க என் நண்பன் அறிவுச்செல்வன் 2 பேரும் போய் அண்ணா வாங்க நான் சொல்லி வற்புறுத்தி கூட்டிட்டு வரோம். யார? அண்ணன் அன்புமணி அவர்களை. எப்படி? அவருடைய மாருதி 800 காரு. அந்த கார் அவர் ஓட்டுறாரு. நான் முன்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு பின்னாடி அறிவுச்செல்வன், பக்கத்தில் ரமேஷ் ஒரு ரெட்டியார். நாங்க 4 பேர் தான் வந்து இறங்குறோம். ஒரு 10,000 பேர் கூட்டம் இருக்கும். திறந்த ஜீப்ல மருத்துவர் ஐயா அவர்களை ஏத்தி கொண்டு போறோம். நான் தான் வலுக்கட்டாயம் பண்ணி அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணான்னு சொல்லி சென்னையா வாங்க சென்னையா வாங்கன்னு கூட்டிட்டு போய் அந்த வேன்ல திறந்த ஜீப்ல ஏத்துறேன். அப்படியே ஐயா திரும்பி பார்த்தாரு. அப்படியே எள்ளு முள்ளு வெட்டிக்குது. வண்டி விட்டு கீழே இறங்கிட்டாரு. கையில வச்சிருந்த நோட்டீஸ என் மேல தூக்கி அடிக்கிறாரு. இதெல்லாம் வரலாறு. 89 அன்றைக்கு தான் அவரை கூட்டிட்டு போறோம். அப்புறம் அதுக்கு பின்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவோ சப்ஜெக்ட், எவ்வளவோ செய்திகள். இதுல இப்படியெல்லாம் செய்த 99 இருந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலே நான் யார் கூட இருந்தேன்? தமிழ்நாடு முழுக்க அண்ணன் அன்புமணி அவர்களே, நீங்கள் செல்லுகிற கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்துவது யார்? நான் தானே. என்னோட அறிவுச்செல்வன் தானே. இத்தனை ஆண்டுகளாக 99 இருந்து 2025 வரையிலே உங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்து நடத்திய அருள் உங்களோடு தான் இருந்திருக்கிறேன். தொடர்ந்து இருந்திருக்கிறேன். உயிரை பணயம் வைத்து பல்வேறு நிலைகளிலே உங்களோடு இருந்திருக்கிறேன். உங்க வீட்டை, திலக் தெருவில் இருக்கிற வீட்டை பக்கத்துல ஒரு காலனி, ஒரு சின்ன சண்டை தகராறு, உங்க வீட்டை அடிக்க வந்தாங்க. உங்க வீட்டு வாசல்ல கூரை கூட்டாய் போட்டு நான் சேலத்திலிருந்து 10 பசங்களை கூட்டிட்டு போய் அங்க படுத்திருந்தனே. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அது ஞாபகம் இருக்காது. என்ன காரணம்னா அன்றைக்கு இருந்த அன்புமணி அவர்கள் வேறு, இன்றைக்கு இருக்கிற அன்புமணி அவர்கள் வேறு. இது வரலாறு. இப்படி இருந்து நானு, நீங்க மைக்கு தூக்கி ஐயா மேல அடிக்கிறீங்க, ஐயா கூட்டத்தில் தூக்கி போடுறீங்க. சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் உங்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் ஒரு கடுமையான வார்த்தை போர் மேடையிலே நடக்கிறது. அந்த வார்த்தை போரிலே நான் உங்களிருந்து 2 சேர் தள்ளி இருக்கிறேன். 2 முறை மைக்கு பிடுங்கிறதுக்கு வர்றேன். அன்னைக்கு பிரதோஷம், எனக்கு சந்திராஷ்டமம், மேசராசி. நான் சந்திராஷ்டமம் அன்னைக்கு போய் மைக்கு தொட்டோம்னா பிரச்சனையா போய் நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கும் சந்திராஷ்டமம். அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், முடியல. அன்றைக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்க துவங்குனீங்க. உங்களுக்கும் உங்களுடைய தந்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்குமான போரை துவங்கினீர்கள். 5 அதற்கு பிறகு இன்றைக்கு சேர்ந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த சண்டை நடந்த போது யாரோடு நான் இருந்தேன்? உங்களை மேடையிலிருந்து கூட்டிட்டு போய் உங்க கார்ல உட்கார வச்சு உங்க கார்ல தான் நான் வெளியில போறேன். அப்படி இருந்த என்ன சாயந்தரம் ஐயா போன்ல வராரு. தலைமைச் செயலாளராக அன்றைக்கு இருந்த அன்பழகன் போன் போட்டு கொடுக்கிறாரு. ஏன்பா டிவியில பார்த்தேன், அன்புமணி கூட நீயா போன அப்படின்னாரு. சொல்லும் பொழுது எனக்கு விளவெழுத்து போச்சு. அன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால தைலாபுரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவில்ல தான் சாமி கும்பிட்டு ஐயா இங்கதான் இருக்கிறேன் வான்னாரு. உள்ள போறேன், தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள ஓன்னு அழுகுறாரு. அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு கத்துன்னு கத்துறாரு. ஏம்பா 5 எம்எல்ஏ உருவாக்குன,
ஜி.கே. மணி மட்டும்தான் எங்க கூட இருக்கிறாரு, எல்லாம் போயிட்டாங்களே நீயும் போறியான்னாரு. நானும் அவ்வளவு பெரிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அழும் பொழுது என்ன ஆவணும் மனசு, நானும் அழுதேன். அவர் காலை தொட்டு ஐயா என் உயிர் வரைக்கும் கூடவே இருப்பீங்க என்ன. அப்படி இருந்த அவருடைய அதுக்கு பின்னாடி பலமுறை என்ன கூப்பிட்டாரு, அன்புமணி என்ன அழைக்கிறார். ஆனா நீ போக கூடாதுன்னு சொன்னதுனால நான் போகாத விட்டுட்டேனே. எனக்கும் அண்ணன் அன்புமணிக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஒரே பிரச்சனை, உங்களோடு இருந்தது ஒண்ணுதான் பிரச்சனை. நடராஜன் சொன்னாரே, நடராஜனுக்கும் அன்புமணிக்கு என்ன எவ்வளவு உறவு. வி ராஜேந்திரன் மேட்டூர் தொகுதியில் அவர் போட்டியிடும் பொழுது கூடவே சுத்தினவர். பச்சைமுத்து பசுமை தாகத்தில் அவர் மாநில தலைவர் கூடவே இருந்தவர். கோவிந்தன் மாவட்ட தலைவர் கோவிந்தன், லட்சுமண எங்க பார்த்தாலும் தட்டி கொடுப்பாரு. அவருக்கு வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, லட்சுமணன் கார் 3 மாசம் அவருக்கு எஸ்காடா ஓடிச்சு. அங்கிருந்து வந்தோன்னு காரை வித்துட்டான்னு வச்சுக்க, சலிசிலே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்படி எல்லாம் இருந்த நாங்கள் இன்றைக்கு அன்புமணியிலிருந்து எதிரியாக மாறியதுக்கு என்ன காரணம்? ஐயா உங்களோடு இருந்தது மட்டும்தானே. அது நாங்க பண்ண தவறா? நீங்க 2 பேரும் சேர்ந்துங்க கெஞ்சணுமே. ஜி.கே. மணி தலைவர் அண்ணன் எவ்வளவு தூரம் பேசினாரு, ஒரு முறையும் பேசுவாரு. தயவு செஞ்சு வாங்க, உங்க அப்பா தானே, வாங்க வாங்க வாங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கதறி கதறி கூப்பிட்டோமே. அப்ப வரமாட்டேன்ட்டீங்களே. அப்ப வராத 2 பேரும் சேர்ந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சு சேர்ந்து எங்களெல்லாம் நடுத்தர நிக்கிறது மட்டும் இல்ல, 5.8% ஓட்டாக இருந்ததை இன்றைக்கு 2% ஓட்டாக குறைத்ததுதான் நீங்கள் இருவரும் செய்த இந்த ஓராண்டு கால பணி.